ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 24/6/2024 திங்கட்கிழமை ஆனி மாதம் 10ஆம் தேதி 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? திரும்பவும் தேதி சொல்றேன். 24/6/2024. முதலாவது மேஷ ராசி. மேஷம் ராசி இன்று சவாலான விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படவும், பொழுதுபோக்கு விஷயங்களால் விரயம் நிச்சயம் ஏற்படும். வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உணர்ச்சி வேகமின்றி செயல்படவும், திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி சிந்தித்து செயல்படவும், பரணி தேவைகளை பூர்த்தியாகும், கிருத்திகை மதிப்புகள் சில உயரும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசி முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் சிறிது அதிகரிக்கும். புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும். மனதளவில் சில தெரிவுகள் பிறக்கும். பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்ளுங்க. நன்மையே உருவாகும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உங்களுக்காகவே அமையும். சக ஊழியர்களோட மறைமுக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை குழப்பமான நாள். ரோகிணி தெளிவுகள் பிறக்கும். மிருகஸ்ரீஷம் ஆதரவுகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும். பழைய விஷயங்களால் குழப்பங்கள் உண்டாகும். அரசு காரியங்களில் பொறுமையை கையாளவும், உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகளை சமாளிப்பீங்க. கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும். சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். ஏதேனும் நேர்மறை சிந்தனை உடன் இருப்பது நல்லது. தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகஸ்ரீஷம் சஞ்சலமான நாள். திருவாதிரை பொறுமையை கையாளவும், புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசி குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். உடல்நிலையில் புதிய பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் விற்பனை மேம்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையலாம். பறிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்களை புனர்பூசம் நட்பு விரிவடையும். பூசம் புத்துணர்ச்சியான நாள். ஆயில்யம் ஒத்துழைப்பான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி குடும்பத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். ஆசை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்களை மகம் மதிப்பளித்து செயல்படுவீர்கள். பூரம் ஆதாயம் ஏற்படும். உத்திரம் பிரச்சனைகள் விலகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசி குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு பணிகளில் நிதானத்தோடு செயல்படுங்க. புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வாழ்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் புரிதல் உண்டாகும். அஸ்தம் வரவுகள் கிடைக்கும். சித்திரை வாதங்களை தவிர்க்கவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி எதிர்பார்த்த பணிகள் தடையின்றி முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நட்பு வட்டம் விரிவடையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வெளிவட்டத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் நிதானத்துடன் செயல்படவும். பரிசு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் சிகப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சுவாதி விழிப்புணர்வு வேண்டும். விசாகம் நிதானத்துடன் செயல்படவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வாகன மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் இழுபறியான சூழல்கள் மறையும். உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் முடிப்பீங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா. உங்களுக்கான நட்சத்திரங்களை விசாகம் ஆதரவான நாள். அனுஷம் இழுபறிகள் மறையும். கேட்டை முயற்சிகள் கைகூடும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி அரசு காரியங்களில் இருந்த தாமதங்கள் மறையும். சக ஊழியர்களின் ஆதரவாக இருப்பார்கள். நெருக்கமானவர்கள் ஆதாயம்
உண்டாகும். நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும். அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்க. செல்வதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும். நம்பிக்கையோடு அதிகாரிகள்கிட்ட ஒத்துழைப்பா போங்க. பண வரவுல இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இறைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூலம் தாமதங்கள் மறையும். புராடம் அனுசரித்து செல்லவும். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வுகள் காணப்படும். மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு வேண்டும். செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்புகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்கும். குணநலன்களில் சில மாற்றம் ஏற்படும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திராடம் சோர்வான நாள். திருவோணம் கட்டுப்பாடு வேண்டும். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி. தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களால் சிறு சிறு வருத்தங்கள் நேரிடலாம். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்க. அலுவலகத்தில் ஆர்வமின்மையான சூழல் அதிகரிக்கும். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அவிட்டம் அசதிகள் நீங்கும். சதயம் ஆலோசனை வேண்டும். புரட்டாதி ஆர்வமின்மையான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீருங்க. சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கடன் நெருக்கடிகள் குறையும். உறுதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. சரிங்களா? உங்களுக்கான நட்சத்திரங்களை புரட்டாதி வெற்றிகரமான நாள். உத்திரட்டாதி தேவைகள் நிறைவேற்றுவீங்க. ரேவதி நெருக்கடிகள் குறையும். சரியா? இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் நிலைப்பாடுகள் நிறைய இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனசை தளராதீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய ஜாதக ராசி அமைப்புக்கு ஒரு கட்டம் வரையறுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்த பலனை தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம். இதில் நிச்சயமாக ஏற்ற இறக்கம் சூழ்நிலைகள் இருந்தே ஆகும். சரியா? அதனால் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சந்தோஷப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தால் வருத்தமும் படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்கொள்றது தான் அனுபவம். சரியா? ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்தி உங்களை அழைத்து செல்வான். நம்புங்க. சரியா? நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.